மயிலாடுதுறை அருகே ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே புங்கனூர் கிராம ஊராட்சி கூட்டமைப்பு தலைவர் கே. மருதையன் தலைமையில் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். மேலும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்காமல் எந்த திட்டமும் நிறைவேற்றப்படாது என மாவட்ட ஆட்சியர் நம்பிக்கை தெரிவித்ததாக பொதுமக்கள் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வெட்டூர்ணி மடத்தில் உள்ள கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் 10 நாட்கள் திருவிழாவில் 8ஆம் நாளான நேற்று இரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஊர் அசனம் எனும் அன்னதானம் நடைபெற்றதில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் உணவருந்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அழகுமீனா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் வேளாண்மை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாய சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் எச். ராஜாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த தாம்பரம் யாக்கூப் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ. முருகானந்தம் தலைமையிலான 20க்கும் மேற்பட்டோர் காவல் ஆணையரிடம் தாம்பரம் யாக்கூப் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஏ. முருகானந்தம் பொதுவெளியில் மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச். ராஜாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் பேட்டியளித்துள்ளார். கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், வடக்கு தொகுதி தொழிற்சங்க செயலாளர் ஏழுமலை பாபு, மாவட்ட மகளிர் பாசறை செயலாளர் அபிராமி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், கொங்கு மண்டலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை எனவும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகப் போவதாகவும் பேட்டியளித்துள்ளனர். தொடர்ச்சியா இப்போ அண்ணன் மேல தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கோம். ஆனா முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால நமக்கு இங்க கொங்கு மண்டலத்தை அரசியல் செய்ய முடியும். மக்கள் நம்மளை அந்நியமாவே பாக்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகளா நாங்க களத்தில் நிக்கிறோம். நம்மளை இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்நியமாவே பாக்குறாங்களுடைய நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வரதில்லைங்க. எடப்பாடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மற்றும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஆகியவை இணைந்து 1 முதல் 18 வயதுடைய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கான மருத்துவ முகாம் சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மகிழ்நன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 350க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். சங்ககிரியில் பேரூர் திமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சங்ககிரி பேரூர் திமுக அலுவலகத்தில் சேலம் மேற்கு மாவட்டம் சங்ககிரி பேரூர் திமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் தலைமையில் பாமக முகவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் தாவேக நிர்வாகிகள் சரபங்கா நதியின் குறுக்கே காங்கிரீட் பாலம் அமைத்து தர வேண்டும் என மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சரபங்கா நதியின் குறுக்கே காங்கிரீட் பாலம் அமைத்து தர வேண்டும் என அரசிராமணி குள்ளம்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். இதில் தமிழக வெற்றி கழகத்தின் கேசவன் தலைமையில் நிர்வாகிகள் என பலர் உடன் இருந்தனர். விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் முன்பே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழ் விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஓ.ஏ. நாராயணசாமி தலைமையில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியருடன் வாக்குவாதத்தின் பொழுது விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனை பதவியை ராஜினாமா செய்ய சொன்னதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களின் பேருந்துகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் நபரின் கை கால்களை கட்டி பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் காவல்துறையினரோ அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறி அந்த நபரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் அவரை விடுவித்துள்ளனர். இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தேசூரில்
தெல்லாறு மேற்கு ஒன்றிய பாமக சார்பில் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் சார்பில் திருவண்ணாமலையில் வரும் டிசம்பர் 21ஆம் நாள் மாநில விவசாயிகள் மாநாடு நடைபெறுவதையொட்டி ஆலோசனை கூட்டம் கிழக்கு மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் 17 வயது சிறுமி காசிமா மகளிர் தனிப்பிரிவு, இரட்டையர் பிரிவு, குழு போட்டி என 3 பிரிவுகளிலும் தங்கம் வென்று சாதனை படைத்தார். இவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் இதனைத் தொடர்ந்து புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பாக மேடை அமைத்து பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் உள்ளிட்டோர் காங்கிரஸ் சார்பாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தங்க மங்கை காசிமா, என்னை கேரம் உலக கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டிக்கு அனுப்பி வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த பசுமத்தூர் கிராமத்தில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி உள்ளது. இந்நிலையில் பசுமத்தூர் ஏரியிலிருந்து அளவுக்கு அதிகமாக ஜேசிபி இயந்திரம் மூலம் டிப்பர் லாரிகளில் மண் எடுத்து அருகில் இருக்கும் தனியார் மனை பிரிவில் உயரம் ஏற்றுவதற்காக அளவுக்கு அதிகமாக மண் எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏரியில் மண் கொள்ளையில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஏரியையும் விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் விருப்பாச்சிபுரம் குளவிமேடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் 30ற்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு அலுவலகம் முன்பு முற்றுகையில் ஈடுபட்டனர். இதில் தாங்கள் ஒதுக்கிய காலியாக உள்ள குடியிருப்புகள் ஏ பிளாக் கதவு எண் 40, டி பிளாக் கதவு எண் 27 இவர்கள் சமூக விரோத செயலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கூடலூர் மைசூர் சாலையில் உள்ள சாலை ஓரத்தில் உலாவரும் காட்டு எருமையை வாகன ஓட்டிகள் இடையூறு செய்யக்கூடாது என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து மைசூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வயது முதிர்ந்த கண் பார்வை இழந்த காட்டு எருமை ஒன்று சாலை ஓரத்தில் உலா வருகிறது. இதனால் சாலையை கடந்து செல்லும் அந்த வயது முதிர்ந்த காட்டு எருமையை வாகன ஓட்டிகள் இடையூறு செய்யக்கூடாது என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த புள்ளத்தி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் தலைவர் சந்தோஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இளைஞர்களுக்கு மைதானம் அமைத்து தர கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லாததால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வருவதாக வேதனை தெரிவித்த பொதுமக்கள் இளைஞர்களுக்கு உடனடியாக விளையாட்டு மைதானம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உள்ளத்தி ஊராட்சிக்குட்பட்ட மயான ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். குறிப்பாக இதில் ஊராட்சிகளை மாநகராட்சியாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கோழிப்பாக்கம் பஞ்சாயத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா, சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு கிராம சபையில் பஞ்சாயத்திற்கு தேவையான பொது பிரச்சினைகளை பொதுமக்களிடமிருந்து கேட்டு அறிந்தனர். அப்போது கோழிப்பாக்கம் பஞ்சாயத்திற்கு மருத்துவமனை, மேல்நிலைப்பள்ளி, கால்நடை மருத்துவம், குப்பம் கிராமத்திற்கு சுடுகாடு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கார்த்திகை மாதம் பிறந்து ஐயப்பன் கோவில் விரத வழிபாடு அதிகரித்துள்ள நிலையில் இன்று கூடிய ஓமலூர் ஆட்டு சந்தையில் 80% விற்பனை குறைந்தது. மேலும் வளர்ப்புக்கான குட்டி ஆடுகள் விற்பனை அதிகமாக இருந்தது. வழக்கமாக 1 கோடிக்கும் மேல் வர்த்தகமாகும் நிலையில் இன்றைய சந்தையில் சுமார் 15 லட்சத்திற்கும் குறைவாகவே ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சதுரங்க போட்டி ஈரோட்டில் நடைபெற்றது. 9, 13, 17 வயது உள்ளிட்டோருக்கென பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இந்த சதுரங்க போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
தோல் மற்றும் சாய கழிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரோடு நகரை பசுமை ஈரோடாக மாற்றுவதன் ஒரு பகுதியாக அல் அமீன் பள்ளி முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஈரோடு எக்கனாமிக் சேம்பர் சார்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக வாழை, தென்னை உள்ளிட்ட பல்வேறு வகையான மரங்களை வளர்ப்பதன் மூலம் பொதுமக்களுக்கு கிடைக்கும் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான பதாகைகளை 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஏந்தி சென்றனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளும் நடப்பட்ட நிலையில் வரும் ஓராண்டிற்குள் சுமார் 50,000 மரக்கன்றுகளை ஈரோடு நகரில் நடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக நிர்வாகிகள் கருத்து தெரிவித்தனர். கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி நகர திமுக அலுவலகத்தில் நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்களின் 21வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் நகரமன்ற தலைவர் சியாமலா, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டு முரசொலி மாறன் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மின் ஒப்பந்தத்திற்கு லஞ்சம் கொடுத்து அதானியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் கழக இலக்கிய கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஜீவா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெரியார் சிலை முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சூரிய மின்சக்தி ஒப்பந்தத்திற்கு 10,000 கோடி லஞ்சம் கொடுத்த அதானியையும் அதற்கு துணை நின்ற அதிகாரிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர். SDPI கட்சியின் 10வது மாநில பொதுக்குழு கூட்டம் திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் நெல்லை முஃபாரக் தலைமையில் துவங்கியது. முன்னதாக SDPI கட்சியின் கொடியினை மாநில தலைவர் நெல்லை முஃபாரக் ஏற்றி வைத்தார். இன்று தொடங்கி 2 நாள் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் SDPI கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் அப்துல் மஜீத் ஃபைசி, தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் தெஹலான் பாகவி, முகமது ஃபாரூக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி சரவணன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் கொசு தொல்லையால் பாதிக்கப்படுவதாகவும் கால்வாய்கள் மற்றும் அரசின் திட்ட வீடுகள் வழங்கவும் கோரிக்கை வைத்து கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு நிலவியது. பண்டிகை கால விடுமுறை கூட்ட நெரிசலை சமாளிக்க பயணிகளின் வசதிக்காக செங்கோட்டை முதல் தாம்பரம், தாம்பரம் முதல் செங்கோட்டை வாரம் மும்முறை சேவை சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கூடுதலாக 6 ரயில் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளது. அதன்படி இந்த ரயில்களில் நவம்பர் 27ஆம் தேதி முதல் ஜனவரி 30ஆம் தேதி வரை கூடுதலாக ஒரு குளிர்சாதன 2 அடுக்கு படுக்கை வசதி பெட்டி, 2 குளிர்சாதன 3 அடுக்கு படுக்கை வசதி பெட்டிகள், 2 2ஆம் வகுப்பு தூங்கும் வசதி பெட்டிகள், ஒரு 2ஆம் வகுப்பு பொது பெட்டி ஆகியவை இணைக்கப்பட உள்ளது. மேலும் கூடுதலாக 6 பெட்டிகள் இணைக்கப்படுவதால் மொத்தம் 23 பெட்டிகளுடன் ரயில் இயங்க உள்ளது. கடலூரில் பாமகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடக்கு ராமாபுரம் ஊர் பெயர் பலகை சேதப்படுத்தப்பட்டதாக நெடுஞ்சாலைத்துறையினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ராமாபுரம் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இது பற்றி அறிந்த பாமக மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் பாமகவினர் அந்த இளைஞரை விடுவிக்க கோரி இரவு நேரத்தில் புதுநகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வள்ளிபுரத்தில் அதன் அலுவலகத்தில் நடைபெற்றது. நாமக்கல்லில் மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தன்ராஜ் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வள்ளிபுரத்தில் அதன் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் தன்ராஜ், மாநில அரசு மற்றும் காவல்துறை ஆகியவை இணைந்து ஆன்லைன் வழக்கு அதிகமாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது என்றும் இதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இதனால் லாரி உரிமையாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும், ஆன்லைன் வழக்கு பதிவு செய்து குறிப்பிட்ட தொகையினை கணக்கு காட்டாமல் அதிகாரிகள் அரசை ஏமாற்றி வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டி பேசினார். பள்ளிப்பாளையம் அருகே 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் சாயக்கழிவு நீர் கலந்து நீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் சாயக்கழிவு நீர் கலந்து நீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்த அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
ஆம்பூர் அடுத்த நாச்சியார்குப்பம் பகுதியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நாச்சியார்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட கம்மியம்பட்டு புதூர் கிராம பகுதியில் இன்று உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டமானது நாச்சியார்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி பிரபு தலைமையில் வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை முன்வைத்தனர். திருப்பதியைச் சேர்ந்த 11 காவல்துறையினர் விசாரணைக்காக திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்திற்கு வந்தடைந்தனர். திருப்பதி லட்டு தயாரிப்பதற்காக அனுப்பப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு இருந்ததாக மும்பை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டதை அடுத்து திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் அனுப்பிய திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் டைரி ஃபுட் பிரைவேட் லிமிட் நிறுவனத்தின் மீது திருப்பதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது திருப்பதியைச் சேர்ந்த 11 காவல்துறையினர் விசாரணைக்காக திண்டுக்கல் ஏஆர் நிறுவனத்திற்கு வந்துள்ளனர். மேலும் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.